பாம்பு கடிச்ச பிள்ளைய ஹாஸ்பிடல் கூட்டு போகாம கங்கை நதியில போய் 12 மணி நேரம் ஒரு மூங்கில் கம்புல கட்டி போட்டா அந்த நதியை அந்த விஷத்தை எடுத்துரும்னு ஏதோ ஒரு கிறுக்கு பையன் சொன்னதை நம்பி கொண்டு போய் 12 மணி நேரம் கட்டி போட்டிருக்காங்க. அந்த 14 வயசு பையன் பரிதாபமா இறந்து போறான். இந்த 4 அறிவு இருக்க மிருகம் கூட அப்படி யோசிக்காது. புற 2 அறிவு காரங்களாடா. உத்தரப்பிரதேசல வெறும் 14 வயசு பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனை பாம்பு கடிக்குது. போய் வீட்டுல சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த வீட்டுல இருக்கவங்களும் அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய மூங்கில் கட்டையில இவனை கட்டி தலை மட்டும் மேல இருக்க மாதிரி தண்ணிக்குள்ள அவனை முக்கி வைக்கிறாங்க. இப்படி 12 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா அந்த கங்கை நதி அந்த விஷத்தை எடுத்துடும் அப்படின்னு நம்பி இருக்காங்க. நீங்க புனிதமான நீர்னு சொல்லப்படுற அந்த நீர்ல கழிவு நீர் கலக்கப்படுது. ஒருத்தன் என்னடானா பாலை கொண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள கலந்து விடுறான். ஒருத்தன் என்னடானா குளிச்சுட்டு அவங்களோட Dress எல்லாத்தையும் கழட்டி அந்த தண்ணிக்குள்ளே விடுறாங்க. அந்த நதியில இருந்து வெறும் 100 ml தண்ணி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினா 500 பாக்டீரியாஸ் தான் இருக்கணும். ஆனா இந்த கங்கை நதியில 5000+ பாக்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 70% அந்த தண்ணி வந்து மாசுபட்டிருக்கு. அந்த தண்ணியை நம்ம சும்மா குளிச்சாலும் நமக்கு டிசீஸ் வரும்னு சொல்றாங்க. அதுல பாம்பு கடிச்சவன கட்டி போட்டுருக்காங்க. அந்த 12 மணி நேரமா அந்த பையனுக்கு விசை ஏறி அவன் துள்ள துடிக்க செத்துக்கிட்டு இருக்கான். ஊரே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா அதுல ஒருத்தன் கூட படிச்சவன் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஊருக்கு ஹாஸ்பிடலே தேவையில்ல. ஏன்னா யாருக்காவது ஆக்சிடென்ட் யாராவது விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் அப்படியே தண்ணியில வச்சு தண்ணியில ஜீவ சமாதி பண்ணிடுறாங்க போல. மூட நம்பிக்கைகள் சின்னதா ஆரம்பிக்கும் போதே தடுக்கப்படணும். இல்ல அப்படின்னா இப்படிப்பட்ட விபரீதங்கள் தான் நடக்கும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பை பாய். நான் உங்க அசோக், இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.